தமிழ் பண்பாடு தமிழுறவுகளை வணக்கம். இப்போது இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட் பாரதிய நியாய சங்கீதா ஆகிவிட்டது. இந்திய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பாரதிய ஷக்சய அதிநியம் ஆகிவிட்டது. சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ஆகிவிட்டது. மொத்தத்தில் ஆங்கில பெயர்களெல்லாம் அகற்றப்பட்டது, சமஸ்கிருத பெயர்கள் உள்ளே புகுத்தப்பட்டிருக்கின்றன. அதனுடைய உட்பிரிவில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. 20 புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஐபிசி என சொல்லப்பட்ட தண்டனை சட்டத்தில் 33 குற்றங்களுக்கு தண்டனைகள் மிகுதியாக்கப்பட்டிருக்கின்றன. தூக்கு தண்டனை பல குற்றங்களுக்கு அதிகமாகப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளில் பல நாடுகளில் தூக்கு தண்டனையை நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சமுதாய பணிக்கு கூட தண்டனைகள் வந்துவிட்டன. 19 சட்டங்கள் தகுதி நீக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அந்த பொறுமைக்குள்ளே போகவில்லை. அதே போல் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் 177 மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அது அதிநியம் என்கிறார்கள். என்ன அதிநியம் என்று நமக்கு புரியவில்லை. சாட்சிய சட்டத்தை மொத்தத்தில் ஒரு ஒன்றிய அரசினுடைய உயிர்நீர் திட்டம்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும். ஜல்ஜீவன்பா, சர்வ சிக்ஷா அபியான்பா, எதுவுமே விளங்காது. மொத்தத்தில் ஒரு அரசு மக்களுக்கு செய்கிற திட்டம் மக்கள் மொழியிலே மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலே இருக்க வேண்டாம். அரசாங்கத்துக்காக மக்கள் மொழியை புரிந்து கொள்ளக்கூடாது. மொத்தத்தில் அந்த அரசாங்கம் அந்நியப்படும். இதை ஏன் இவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என தெரியவில்லை. சரி, இப்படியெல்லாம் சமஸ்கிருத பெயராக மாற்ற முடியுமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு வலுவாக எழுதுகிறது. அப்படி வலுவாக எழுதுகிற போது நாம் நம்முடைய சட்ட நடைமுறைகளை பற்றி பார்க்கிறோம். 1950 நடைமுறைக்கு வந்த சட்டம் 15 ஆண்டுகளில் இந்தி திணிப்பாக மாற, இந்தி திணிப்பு போராட்டம் 65 தமிழகத்தில் தீப்பிடித்து எரிய 400 பேருக்கு மேற்பட்டவர்கள் சுட்டு கொல்லப்பட அன்றைக்கு மிகப்பெரிய போராட்டமாக அது வெடித்தது நண்பர்களே. நம்முடைய அரசமைப்பு சட்டம் 343 தி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் ஷல் பி ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் என தெளிவாக குறிப்பிடுகிறது. ஏன்னா அன்றைக்கி சான்ஸ்கிரிட்டை தமிழ்நாட்டில் தேவநாகரி ஸ்கிரிப்டில் யாரும் எழுதலை, கிரந்த ஸ்கிரிப்டில் எழுதினாங்க. அதனால் தென்னாட்டுக்காரன் அந்த இந்தியை கூட எழுதிடக்கூடாது, இவன் தென்னாட்டுக்காரனுடைய இந்த தென்னாட்டு பார்ப்பனருடைய ஸ்கிரிப்ட் கூட கூடாதுன்னு அரசியல் சாசனத்தில் தெளிவாக கொண்டுகிட்டு வந்தாங்க. நம்ம மிக நுட்பமாக கவனிக்கிறோம். அங்கே விவாதம் நடந்ததே இந்தியன்களை பயன்படுத்துவதா அரபியன்களை பயன்படுத்துவதா தான். அப்புறம் இதை இந்தியன் ஓல்டு நம்பர்னு சொல்லி இந்தியன்களை நீக்கினார்கள். மிகப்பெரிய விவாதம் அதுக்கு தான் நடந்துச்சு. மற்றபடி சுப்பராயன்ங்கிற ஒருத்தர் தான் இருந்தார். மற்றபடி நமக்கு அங்கே குரல் எழுப்புவதற்கு கூட ஆள் இல்லை என்பது தான் வரலாறு நண்பர்களே. 351 ப்ரமோட் ஹிந்தி, இந்த மாதிரி அறிவியல் சட்டம் இந்த மாதிரி துறைகளில் சொற்கள் ஹிந்தியில் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த மொழி தோன்றிய 100-150 வருஷம்தான். 1888 தான் பிரிட்டிஷ்காரன் ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் நூல் எழுதப்படுகிறது. இட்ஸ் வொக்காபுலரி பிரைமரிலி ஆன் சான்ஸ்கிரிட். சொற்கள் இல்லாத போது சான்ஸ்கிரிட் சொற்களை போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது புரிகிறதா நண்பர்களே? எதனாலே பாரதிய ஷக்சய அதிநியம், எதனாலே பாரதிய நியாய சங்கீதா, எதனாலே நாகரிக் சுரக்ஷா சங்கீதா வந்தது? அப்படியானால் நண்பர்களே 351 திருத்தப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும். அதுதான் உலக மொழியாக இருக்கிறது என்பதில் மிக நுட்பமாக இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தால் ஒழிய இது போன்ற சொற்கள் கூட நமக்கு புரியாத ஒரு சூழல் வந்துவிடும் நண்பர்களே. இந்தி தான் அலுவலக மொழி என்பதை ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. ஆனால் அன்றைக்கு ராஜன் பாபுங்கிற ஒரு மனிதர் தனக்கான 2வது ஓட்டை போட்டு தான் அதை கொண்டு வந்தார் என்பது தான் வரலாறு நண்பர்களே. உலக நாடுகளில் 3 மொழி 4 மொழி 5 மொழி, ஏன் ரஷ்யாவில் 86 மொழிகள் கூட கல்வி மொழியாக இருந்தன. இதையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசிய போது ரொம்ப அருமையாக ஒரு உறுப்பினர், சுதந்திரா கட்சி உறுப்பினர் திரு சா கணேசன் அவர்கள் பேசினார். என்ன பேசினார்? இந்தி மொழியிலேருந்து சமஸ்கிருதம், அரபிக், மைதிலி, கடிபொலி நீக்கிவிட்டால் அந்த இந்திய அகராதியில் அச்சடித்த காகிதம் மட்டும்தான் இருக்கும் என்றார்.
இதெல்லாம் நம்ம மிக நுட்பமாக கவனிக்கிறோம். அங்கே வேறு ஒன்றும் இருக்காது. ஆங்கிலத்தில் அறிவாற்றலை விளக்குகிற செம்மை இருக்கிறது என்கிற கருத்தெல்லாம் உண்டு நண்பர்களே. சரி, இவர்கள் எத்தனை விழுக்காடு இருக்கிறார்கள்னா 20 விழுக்காடு தான் இருக்கிறார்கள். மற்றபடி குர்முகி, புஷ்டு, பிராகிருத், காஷ்மீரி, அவந்தி, பிகாரி, இந்துஸ்தானி, மைதிலி, பஞ்சாபி இவற்றையெல்லாம் சேர்த்து தான் இவர்கள் அப்படி இப்படி என்று 40 இழுத்து கொண்டு வருவார்கள். மற்றபடி அந்த மொழியில் சொல்வளமும் இல்லை, அறிவியல் வளர்ச்சியும் இல்லை, தொழில் வளர்ச்சியும் இல்லை. அப்படி தேவைப்பட்டால் கமிஷன் அமைத்து 30 பேர் குழுவில் திருத்தி அமைக்கலாம்னு சட்டம் இந்திய பீனல் கோடு சொல்லுகிறது, இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது நண்பர்களே. ஆனால் அதற்கான வாய்ப்புகளெல்லாம் எப்போது வரும் என்றால் 65 ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வந்தது போல் வரபோது தான் வரும். இதில் இன்னொரு நுட்பமான கருத்தை நாம் பதிவு செய்யணும். பன்மொழி வித்தகர் சுனித்குமார் சட்டர்ஜின்னு சொல்லி வங்க நாட்டில் மேல்சபை தலைவராக இருந்தார். நம்ம ஊர்லேருந்து சுப்பராயன் அப்போ அந்த ஆட்சி மொழி குழுவில் இருந்தப்போ மறுப்பு குறிப்புன்னு சொல்லி 6070 பக்கம் எழுதியிருக்கார். ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். இந்தி ஏன் தேசிய மொழியாக இருக்கக்கூடாது என்பதற்கு 6070 பக்கத்துக்கு பன்மொழி அறிஞர், இந்தி அறிஞர், இந்தியில் 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய வங்க அறிஞர் சுனித்குமாரி சட்டர்ஜி எழுதியிருக்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணும். ஆட்சி மொழி அறிக்கையில் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம படித்து நம்முடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரிய இடத்தில் அதை பற்றி பேசணும். ஆமாம், இருமொழி இருக்கிறப்ப ஊபி, பீகார் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ராஜஸ்தானிகளுக்கு எளிதாக இருக்கும். நண்பர்களே, ராஜாராம் மோகன் ராய்னு ஒரு மிகச்சிறந்த அறிஞர் 1825-30களில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் என்ன எழுதினார்? இந்தியாவில் வளமையான மொழி பங்காளி, வழங்கமையான மொழி தமிழ். இந்த 2 மொழியும் தொடர்பு மொழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு எந்த மொழியும் இருக்கக்கூடாது, ஆங்கிலம் தான் இங்கே தொடர்பு மொழியாக இருக்கணும். நண்பர்களே, 1830களிலேயே இந்த சிக்கல் வந்தது. மிக தெளிவாக ராஜாராம் மோகன் ராய் சொன்னார். ஆமாம், இந்துஸ்தானி என்பது பொதுமொழியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத காந்தியடிகள் அந்த கொள்கையை கொண்டு வந்த போதே நீக்கப்பட்டு விட்டது. ஆமாம், ஆங்கிலம் தான் உறுதி செய்யப்பட வேண்டும் நண்பர்களே. இதை மிக நுட்பமாக கவனிக்கிறோம். இந்த கரிபோலி அல்லது கடிபோலின்னு ஒரு பிரிவு இருக்குது. இந்த பார்ப்பன பண்டிட்டுகள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த சொற்களை வேண்டுமென்றே இந்த இந்துஸ்தானியில் போட்டார்கள், தேவநாகரியில் எழுதினார்கள். காந்தியடிகளே சொன்னார், நான் ஒரு நாள் இந்தி பிரச்சார சபையில் உட்கார்ந்துருந்தேன். அந்த நூல்கள் இருக்கக்கூடிய அலமாரியில் புக்குன்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதி, கித்தாப்னு சொல்லி அரபு மொழி இருந்துச்சு. அங்கேருந்து இந்த பண்டிட் பார்ப்பனர்கள் வந்தார்கள். அந்த கித்தாப்புங்கிறத அழித்து விட்டு புஸ்தக்குங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தையை கொண்டு வந்து எழுதினார்கள். அப்போ இந்தி பிரச்சார சபையிலேயே காந்தியடிகளே இந்த அடாவடித்தனம் கூடாது, இது இந்த நாட்டுடைய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் என பேசியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். மிக நுட்பமாக இதை கவனிக்கிறோம் நண்பர்களே. பண்டித நேரு, ஆசாத் போன்றவர்களெல்லாம் இந்த சமஸ்கிருதம் தழுவிய இந்தியை கடுமையாக எதிர்த்தார்கள். அதே நேரத்தில் மராட்டியை சேர்ந்த அரவிந்த கோஷ், குஜராத்தி காந்திஜி, இன்னும் வங்காளி சென் போன்றவர்கள் இந்தியை ஆதரித்தது ஒரு பெரிய கொடுமை. இதில் இன்னொன்று நண்பர்களே, இவர்கள் சொல்லுகிற பீகார், ஊபி போன்ற பகுதிகளில் பிற்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள் இவர்கள் சொல்லுகிற இந்தியை பேசுகிறது. அதனால தான் ஊபியில் 10 லட்சம் பேர் 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் தோல்வி அடிக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். அப்படியானால் இந்த இந்தி மொழி என்பது ஏதோ ஒரு சிலராலே கொண்டு வந்து திணிக்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சி. அந்த காலத்திலே ஜனசங்கத்துக்காரர்கள் இதற்காக ஆடினார்கள். அந்த காலத்திலேயே இந்து வெறி கொண்ட காங்கிரஸ்காரர்கள் ஆடினார்கள். அந்த காலத்திலேயே இது வந்தபோதே அந்த சிக்கல் தோன்றியது நண்பர்களே. ஆமாம், ஒரு முறை ராஜாஜி சொன்னார், மாணவர்கள் மரம் செடி கொடி மாதிரி தாய்மொழியாகிய வேறு இருக்கணும், கான்கிரீட் தரையில் அந்த செடிகள் வாழ முடியாதுன்னு. தாய்மொழி கல்வியில் நாம் அதை கவனத்தில் கொள்ளணும். நீதிமன்றம், வழிபாடு, நிர்வாகம் இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். ஆமாம், கில்கி ரைடுன்னு ஒரு ஐரோப்பியர், அவர் தான் லல்லு ஜிலால்ங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இந்தியில் எழுதியானார். அவர் பிரேம்சாகர்னு ஒரு புத்தகத்தை 1888 முத பதிப்பிச்சார். அதுக்கு முன்னால் இந்தியில் ஒரு புத்தகமும் கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 1916க்கு முன்னால் இந்தியில் எந்த ஒரு இலக்கணமும் கிடையாதுங்கிற நம்ம கவனத்தில் கொள்கிறோம். 81 வகை இந்தி இருக்கிறதுன்னு கோபால் சிங் எம்பி கட்டுரை எழுதியிருக்கார். இதையும் நம்ம கவனத்தில் கொள்கிறோம் நண்பர்களே. இந்த ஐக்கிய மாகாணத்துக்காரர்களும் ஜனசங்கம், இந்தி வெறி காங்கிரஸுக்காரர்களும் தான் இந்த இந்தி வருவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஒரு முறை மேற்கு வங்கத்தினுடைய கல்வி அமைச்சராக இருந்த பிரபுல சந்திரபோஸ் அங்கே பேசினார். நான் இந்தி கட்டாயம்னு கல்வி அமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்தேன். ஐ ஹவ் கமிட்டட் எ மிஸ்டேக், ஐ அட்மிட் இட். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்தியை கட்டாயம்னு கொண்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். ராஜாஜியே 36 கொண்டு வந்தார். பிறகு 65 மிகப்பெரிய அளவில் எதிர்த்தாருங்கிறது நமக்கு தெரியும் நண்பர்களே. ஒரு முறை வங்க சட்டமன்றத்தில் தொன்மையான தமிழ் அல்லது பங்களா இந்த 2 மொழி இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருக்கலாம் என்று
பேசப்பட்டது நண்பர்களே. இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். அப்போ ராஜாராம் மோகன் ராயா இருந்தாலும், மேற்கு வங்கத்து அறிஞர்களாக இருந்தாலும், தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழர்கள் தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என கூறவில்லை. இதையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். நாம் இப்போது கூட ஆங்கிலம் தொடர்ந்தால் போதும் என்று தான் நினைக்கிறோமே தவிர தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வருவதில்லை. நீங்கள் பல நாடுகளில் 4 மொழிகள், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் 4 மொழிகள் இருக்கின்றன. யுஎன்ஓவிலே 5க்கும் மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. எனவே தொடக்கத்தில் 5 மொழி, பிறகு அனைத்து மொழிகளுமே, பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுமே தேசிய மொழியாக்கலாம். அப்போ தான் அது சரியாக இருக்க முடியும். அதுதான் அந்த நாட்டுக்கு தீர்வாக இருக்க முடியும். இது போன்ற சட்டங்களில் வேண்டுமென்றே இந்த சமஸ்கிருதத்தை இவர்கள் திணிப்பார்களே ஆனால் அது இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் தீங்கு விளைப்பதாக அமையும். ஏன்னா இவர்கள் சொல்வது எவருக்கும் விளங்காது. எவருக்கும் விளங்காது மக்களுடைய திட்டம் மக்களிடம் போய் சேராது. இதுதான் அடிப்படை நண்பர்களே. நன்றி.